கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கி மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ஃபீல்டில் அவங்க வேலையில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்க என்னோடய வாழ்த்துக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போல்டாக இருப்பதற்கும் தைரியமாக இருப்பதற்கும் என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதை நீங்கள் எப்பயுமே கேட்டிருப்பீங்க. நானும் அந்த கதையை கேட்டு தான் சொல்லிகிட்ருக்கேன். அது எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கிடச்சிது. எனக்கு அது பிடிச்சும் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி 2 கழுதைகள் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு கழுதை என்ன ஆகிடுச்சு, அங்கே ஒரு ஆழமான கிணறு இருந்துச்சு. அதில் தவறி விழுந்துருச்சு. விழுந்துட்ட உடனே அந்த விவசாயியால் அந்த கழுதையை என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. அந்த கழுதை இப்போ கத்திக்கிட்டே இருக்குது. எல்லோரும் அந்த கழுதையோட சத்தத்தை கேட்குறாங்க. ஏன்னா அந்த கழுதை ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி அது தொந்தரவாகவும் இருக்குது. ஆனால் அந்த கழுதையை அவங்க காப்பாற்றணும்னு தோணலை. எல்லோரும் சேர்ந்து அந்த கழுதையை என்ன பண்ணலாம், மண்ணை போட்டு மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து மக்கள் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, அந்த கழுதையை அப்படியே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வராங்க. வந்தோடனே அந்த அதே மாதிரி அந்த மக்கள் எல்லாமே அந்த கழுதையை போட்டு மூடுறதுக்காக மண்ணை தூக்கி போட அது ஒரு ஸ்டெப்பாக என்ன பண்ணுது, அடிகள் மேலே எடுத்து வைக்கிது. அதே மாதிரி எடுத்து வச்சு அந்த கழுதை என்ன பண்ணிடுச்சு, மேலே வந்துடுச்சு. அந்த கழுதை கத்துதே, அது ஆபத்தில் இருக்கே, அதை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனால் அடியோடு குழி தோண்டி புதைக்கிறதுக்கு மட்டும் இந்த மக்கள் ஜனங்கள் எல்லோரும் வருவாங்க. நம்ம அப்படி இல்லாமல் நம்ம இந்த உலகம் கொஞ்சம் ஏமாந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணை போட்டு மூடி புதைச்சிருப்பாங்க. அட்ரஸே தெரியாமல் ஆக்கிடுவாங்க. ஆனால் அந்த மத்தியில் தான் அந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனாலும் அதை தாண்டி தைரியமாக போல்டாக நம்ம வாழ்வதற்கு நம்மளுடைய பெண்மணிகள் எவ்வளோ பேர் சிங்கிள் மதராக இருப்பீங்க, கணவனால் கைப்படப்பட்டவங்களாக இருப்பீங்க. இன்னொரு விஷயம், கணவன் இருந்தோம் அந்த ஹஸ்பண்ட் இன்னொருத்தர் தொடர்பில் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கே வராமல் கூட இருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த பசங்களை பார்த்துட்ருப்பீங்க. இவங்கெல்லாம் ஒரே விஷயந்தான், நம்ம கடவுள்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணும் போதும் நம்பிக்கையாக இருக்கும் போதும் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு தருணத்தை கடவுளே நமக்கு கொடுப்பார். நம்ம ஒரு உழைப்பை நம்பும் போது நமக்கு ஒரு ஃபீல்டை நம்ம கொடுத்துருப்பார். அதில் நம்ம இன்னும் ஆர்வம் காட்டி இந்த நம்பிக்கையோடு செயல்படும் போது இந்த உலகத்தில் ஒரு வெற்றியை பார்ப்போம். நன்றி.